ஹாய், வணக்கம், மார்னிங். இன்றைக்கி நாம் இங்கேருந்து கிளம்பி ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ட்ரெக்கிங் இருந்தால் ட்ரெக்கிங். நேற்று மழை பெஞ்சு சரியாக இதாகிடுச்சு, இந்த ஏரியா ஃபுல்லாக நாசம் பண்ணிடுச்சு. ஆனால் இன்றைக்கி சூப்பராக இருக்குது, இன்றைக்கி வெயிலாம் நல்லாயிருக்கு. ஸோ இங்கேருந்து கிளம்பி அந்த சின்னார் ஃபாரஸ்ட்டு, லக்கம் ஃபால்ஸு இதெல்லாம் கவர் பண்ணோம். போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணால் 3500 ருபீஸ், ட்ரெக்கிங் போனால் 3800 ருபீஸ். ஸோ போய் ஃபர்தராக பார்க்கலாம். கிளம்புவோமா, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். என்ன எப்போவுமே ஆரம்பிக்கலாமான்னே கேட்டு பழக்காயிடுச்சு. இப்போ தான் நம்ம கூலியில் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால் நம்மளை முடிச்சிடலாமா அப்படின்னே கேட்போம். ஏன்னா அவர் கூட ஒரு சின்ன ரோல் இதில் வேட்டையனில் சின்னதாக ஒரு டைலாக்லாம் இல்லை, இருந்தாலும் அவர் கூடயும் அமிதாப் பச்சன் கூடயும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சதே அப்படி பெரிய விஷயம். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எங்களுக்கு அவர் கூட இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அவருக்கு எதிரே உட்கார்ற மாதிரி. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். போய் பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம கிளம்புவோமா? ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ். ஹலோ, நம்ம வண்டியை கிளப்பிட்டோம். நம்ம கூட இருக்கிறது உங்கள் நேம்? வினோத். ஒரு மலையாளி. நம்ம இப்போ எங்கெல்லாம் போக போகிறோம் சார்? ஃபஸ்ட்டு பெரியகானல் வாட்டர் ஃபால்ஸ், அண்ட் അത് കഴിഞ്ഞിട്ട് ഗ്യാപ്പ് റോഡ് വ്യൂ പോയിന്റ്, അവിടെ ഒരു ചെറിയ കേവ് ഉണ്ട്. இல்லை அதெல்லாம் இது நேற்றே போயாச்சு. ஓகே, லாக்காட்டிக்காரு எல்லாம் போயாச்சு. ஓகே, എരവികുളം നാഷണൽ പാർക്ക്. എരവികുളം പോലെ എരവികുളം നാഷണൽ പാർക്ക് ഓൺ ദ വേ. പിന്നെ അത് ടീ மியூசியம் போயாச்சு. ஓகே, அப்போ எரவிகுളം நேஷனல் பார்க் போகிறீங்களா? ஒரு 2 to 3 hours ஆகும். பிறகு இது லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். ஆமாம், லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் ஆன் த வே. பிறகு இது ட்ரெக்கிங், அது அந்த லாஸ்ட் பாயிண்ட். ஆமாம். ஓகே, அப்போ எரவிகுளம், இது லக்கம் அண்ட் இது மூணும். சரி. ஓகே, அப்போ இதுதான் அவர் சொன்ன இது எல்லாமே நம்ம இன்னைக்கு போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டே வீடியோ எடுக்கலாம். எல்லாமே நேற்று அந்த கேப் ரோடு வழியாக தான் போகிறோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக போனதுக்கப்புறம் வேறு. அப்போ முடிச்சிடலாமா? മൂന്നാറിന് ഗൂഗിൾ ടൈപ്പ് ആണെങ്കിൽ നിങ്ങൾ ഈ പിക്ചർ കാണാൻ പറ്റും. ഇത് ഇഡ്ലി ഹിൽസ് എന്നാ പറയുന്നത്. இது இட்லி ஹில்ஸ். மேலே இருந்து பார்க்கும்போது இட்லி மாதிரி இருக்குமா, அதனால் இது மூணாறுன்னு நம்ம வீடியோவில் போட்டாலே இந்த இடத்த தான் காமிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு லொக்கேஷன். நேற்று நம்ம இந்த வழியாக தான் போனோம், ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாக மிஸ்ட்டு போக இருந்தது. இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு கிளியராக இது பார்க்கலாம். ஸோ எல்லாருமே இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க மூணாறு வந்து. கஷ்டம் பண்ணுறது.
தாண்டி தான் நம்ம வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இப்போ வந்துருக்கோம். ஸோ இதுதான் கேரளாவுடைய கடைசி கிராமம் இந்த சைடில். இதில் தான் வந்து ஃபாரஸ்ட்டு அந்த வைல்ட் லைஃப் இது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பார்த்துருக்கோம். இந்த மறைவு கிராமம் தாண்டி நம்ம வந்து மறையூர் சேஞ்சுரி இதில் வந்துட்டோம். இங்கே எப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போகலாம். நம்ம கூட ஒரு கைடு வருவாங்க. அந்த கைடு கூட தான் நம்ம போகணும். 2 இடம், அதாவது பழங்கால சித்திரம் பழைய மனுஷங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி படம் வரைஞ்ச ஒரு இடம் இருக்குது. அது காட்டுக்குள்ளே அப்படி நடத்தி கொண்டு போவாங்க. இல்லைன்னா இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு அப்படியே நடத்தி கொண்டு போவாங்க. ஸோ காட்டுக்குள்ளே போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் மெயினான ஒரு விஷயம். ஒரு ஆளுக்கு வந்து 300 ருபீஸ் இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கூட ஒரு கைடு அப்படி வருவாங்க. அவங்க சொல்கிறபடி கேட்டு அப்படியே போகணும். ஓகே, இதுதான் இதோட ரேட். இதோட ஸோ நம்ம கைடு வந்தது நம்ம யாத்திரை ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கூட வர்ற கைடு. നിങ്ങൾ ഫോറസ്റ്റ് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റാ? തമിഴോ മലയാളമോ? വീഡിയോ എടുക്കാൻ നല്ല തമിഴിലേക്ക്. உங்கள் பேர்? சிவா. சிவா. எவ்வளோ தூரம் அப்படி போகணும்? இது காடு மாதிரி இருக்குமா எப்படி? காடு மாதிரி. எப்படி நடந்து 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 போயிட்டே இருக்கணும் காட்டுக்குள்ள. அவரை ஃபாலோ பண்ணி அப்படியே போவோம். கொஞ்சம் மலை ஏறணும். 2 வழியும் எடுக்கலாம். ஃபால்ஸ் வழியும் எடுக்கலாம், இந்த வழியும் எடுக்கலாம். நான் ஃபால்ஸ் வழியும் எடுக்கலை, ஏன்னா போகும்போது லக்கம் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வழியே எடுத்துட்டோம். இங்கே பழங்கால ஓவியம் இருக்குன்னாங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஆனால் அது காடு வழியாக கடந்து போகணும். அதுதான் இதில் வந்து ஒரு அட்வென்ச்சர். இப்போது காக்டஸ்லாம் இருக்கு. ரொம்ப அது காக்டஸ் அது என்ன അവിടെ ഉണ്ട് அங்கேயே இருக்கு. பேக் கொஞ்சம் மழை இதெல்லாம் கடந்து தான் போகணும். ஏறணும் மலையெல்லாம் அப்படி. ஸோ வரவங்க அதை யோசிச்சுக்கோங்க. அந்த பழங்கால ஓவியம்னா ரொம்ப பழைய ஓவியம். அது எவ்வளோ வருஷம் இருக்காங்க? 10,000 BC. அப்போ மனுஷன் உறங்குறது அது நேச்சர் உறங்குதா? நம்மளே கஷ்டப்பட்டு பசங்க அங்கே இறங்கணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காட்டில் நடந்து போனோம். என்ன முனியறையா அப்படின்னா? இது வந்து 8,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுங்க கட்டினது. இது வந்து 8,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுங்க கட்டின ஒரு இடம். என்ன பேர்? முனியறையா? முனியறை. டோல்மென்ஸ் கட்டியிருக்காங்க. 8,000 வருஷம் முன்னாடி கட்டின ஒரு இடம். அப்போ இந்த இடம்லாம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. இப்போ பாறையாக தான் இருக்குமா ஃபுல்லாக? இந்த காலத்தில் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுங்க இங்கே வாழ்ந்துருக்காங்க.
மூச்சு வாங்குது. பரவாயில்ல. இதே மாதிரி ஆ ஹைட்டாக அதாவது உள்ளே போகிற அளவுக்குலாம் இருக்கும். அப்படியா? கல்லை வச்சு கட்டினது. அதெல்லாம் தந்து அதெல்லாம் இன்னும் உள்ளே போகணும். உள்ளே போகணுமா? நம்ம போகிற வழியில் இருக்குமா? இல்லை இங்கே இல்லை, ஆஹா, அங்கே ரொம்ப இல்லை. ரொம்ப உள்ளே போகணும். அங்கே ஆளுங்க அதிகமாக போக மாட்டாங்க. நம்ம பார்க்கணுன்னா மேலே போகிற வழியில் இருக்குது. ம். மறையூர் போகுது. ஓ, அங்கே போகிற வழியிலையா? காந்தலூர் போகிற வழியில் அணைக்கோட்டைப்பாறைன்னு சொல்லிட்டு ஆ, ரோடு இருக்குது. அங்கே இருக்குது. அங்கே இருக்குது. அதெல்லாம் உள்ளே பூந்தே பார்த்தோம். ம். பட்டு வழியில் நடந்துக்கிட்டே இருப்பேன். இங்கே இங்கே சந்திரமண்டல மரம்லாம் இருக்கு. ம். இங்கே இல்லை, ஆ, உள்ளே தண்ணி அதே உள்ள தள்ளிப்போம். நாங்கள் போக மாட்டோம். ம். ஏன் இங்கே ஜீப் ட்ரெக்கிங் வைக்காம இந்த மாதிரி ட்ரெக்கிங் வச்சுருக்காங்க? நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஆ. வண்டி உள்ள போய் நிற்கிறாங்க. ம். சின்ன பாதை உண்டாக்கியிருக்காங்க. அது வழியாக உள்ள போகும். ஏன்னா வெயில் இல்லை, நல்ல வார்மாக இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த வழியாக அந்த மாதிரியே திருப்பியும் வரணும். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போவீங்க? ஆ, 2 டைம் போவீங்க. அவருக்கு போய் பழக்கம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அடர்ந்து ஏரியாவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓரளவு காட்டெருமை வந்ததோட பாதச்சுவடுகள். அதிகமாக இங்கே காட்டெருமை, யானை எல்லாம் தான் இருக்கும். புலிங்கெல்லாம் வந்து நைட் சமயங்களில் சில சமயம் ரேராக வந்துடும். இப்படி பரப்பாறையாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பழைய காலத்திலே மனுஷங்க வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இந்த இடம் அந்த அளவு வெளியில் ஃபேமஸாக தெரியலையே. ம். தமிழ்நாட்டில் கீழடி அங்கெல்லாம் பயங்கரமாக வெளியில் தெரியுது. ஆனால் இங்கே இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் நிறைய ஆட்கள் வாழ்ந்துருக்காங்கிறது வெளியிலே தெரியுது. ரமாஸ் அங்கே 2 பேரால் பின்னாடி இருந்து வர்றது ஸ்லோவாக வந்துட்டுருக்காங்க. நான் சொன்னேன், என்னால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுது, யங்ஸ்டர்ஸ் உங்களால் முடியல அப்படின்னு எனக்கு போகிறது. பாறையில் போகலாம், இறங்கும்போது திருப்பி பாறையில் ஏறுறதாங்க சொல்லுவாங்க. ஒட்டு செமையாக வாங்கும். Come fast, useless fellows. கொஞ்சம் கஷ்டமான மரம்லாம் வந்து கிடக்குது. பெருசான டைடில் இப்போ அப்போதான் வெயில் இல்லைன்னு சொன்னேன். இப்போ பார்த்தா நல்லா வெயில் வந்துச்சு. அப்படியும் பாறை, எங்கே பார்த்தாலும் பாறையாக இருக்கு. இது ஒரு வியூ பாயிண்ட். இது என்ன வியூ பாயிண்ட்டு?
இது பார்த்தா மழை பெய்யாதனால இன்னும் பச்சை பசேல்னு இல்லை, எல்லாம் ட்ரையாக இருக்குது. மழை பெஞ்சு ஒரு 2-3 மாதம் கழிச்சு வந்தால் இந்த இடம் ஃபுல்லாகவே பச்சையாக இருக்கும். கீழே ரோடு கார் வருதா, அங்கே இருந்தால் நம்மளும் வந்தோம். இதுக்கு அடி இல்லையா? ஓஹோ, எப்படி நம்ம போனோம் இப்படி சைக்கிள் இல்லையா? ஹியர் ஹியர் இதுக்கு கீழே தான் அந்த பெயிண்டிங் இருக்கான். ஓகே, இங்கேருந்து வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு. மேகம், மலை, காடுகள். இந்த ட்ரெக்கிங் குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வரவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் மலை ஏறணும். அந்த ஃபால்ஸு கிட்ட போகணுன்னா இன்னும் இதோட தூரம் போகணும். அது வந்து இன்னும் கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கும். ஃபால்ஸ் நம்ம திருப்பியும் பார்க்க தான் போகும். அதனால் ஃபால்ஸில் போகாத இங்கே இந்த இது பார்ப்போம். பழைய மனுஷர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டோம். ரொம்ப போண்டா. சாந்தியா வேணா, அது ஒன்றே ஃபோட்டோ எடுக்கணும். ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே அப்படி குழி தான் இருக்குது. இன்னும் பாறையிலேருந்து திருப்பியும் நடந்து கீழே போனோம். கீழே போனால் தான் அந்த அப்போ நமக்கு இப்படி நடக்கிறதே இதாக இருக்குது. அந்த கால நிமிஷங்கள்லாம் சர்வ சாதாரணமாக நடந்துருக்கு. கொஞ்சம் குறுகலான தான பாதை தான். அப்படி இறங்கி பெரிய ட்ரெக்கிங் நம்மளால போக முடியாது. அதனால் இந்த சின்ன ட்ரெக்கிங், ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது இந்த பழைய கால மனிதர்கள் உறைஞ்ச ஓவியம். பரவாயில்ல, ஏதோ மான் வரைஞ்சிருக்கு. மான் மாதிரி ஏதோ வரைஞ்சிருக்காங்க. அது தெரியுதா? மான் கீழே இருக்கிறது நாயா நரியா தெரியல, ரெண்டும் வரைஞ்சிருக்காங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இன்னும் அப்படியே இருக்கு. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இந்த இது இருக்கா, இல்லை இந்த மலையிலலாம் எதுவும் ஆகாமல் அப்படி இருக்கா? அந்த மலையில் பகுதி போச்சு. அப்படியா? இது ஃபுல்லாக இருந்தது தான். மழை தண்ணி விழுந்து இந்த இடம் ஃபுல்லாகவே இதாக இருந்தது. ஸோ இதான் இப்போதைக்கு பாக்கி இருக்கு. இதுதான் அவங்களோட இந்த இடம் ஃபுல்லாகவே இருந்திருக்கு போல இருக்கு. இந்த அங்கே எல்லாமே இன்னமும் இருக்குது. அது என்ன வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. எலிஃபண்ட் மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ இது வந்து கிளியராக தெரியுது. ஒரு மான், ஒரு நரியோ நாயோ ஏதோ ஒன்று. நான் அது என்ன யானை மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. இதுதான் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக ஓவியங்கள் வந்திருக்காங்கன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த அளவு மனுஷன் பிரெயின் வந்து திங்க் பண்ண, ஏன்னா பிரெயின் வளர்ச்சி அடையாத காலம். இப்போ வந்து எதையுமே யோசிக்க முடியும். அன்னைக்கு வந்து அவங்க எதையுமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. யோசிக்கக்கூடிய திறன் இல்லாமல் அவங்களுடைய ஓவியம் மட்டும் வரைகிற அந்த இமேஜினேஷன் பவரில் அந்த ஓவியத்தை வரைகிறது வந்து பெரிய விஷயந்தான். யாரோ ஒரு ஜீனியஸ், அந்த காலத்தில் உள்ள ஜீனியஸ் இங்கே இருந்திருக்காரு. ஓகே, இதுதான், இதை பார்க்குறது தான் வந்தோம். இன்னும் மேலே ஏறி போக வேண்டியதான். போகிற வழியில் லக்கடி ஃபால்ஸையும் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா அந்த ஃபால்ஸை பார்க்குறதுனால தான் இங்கே ஃபால்ஸ் டூர் எடுக்கல. இந்த பழங்கால ஓவியர், அவர் ஓவியர் நாம பழங்கால ஓவியர் வரைஞ்ச அந்த ஓவியத்தை பார்க்கறதுக்காக இந்த டூர் எடுத்தோம். அதனால் இன்னும் இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். நம்ம கூட வந்தவர் சிவா. அப்புறம் நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். கொஞ்சம் இந்த இடத்த வந்து மடத்தலா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த பெயிண்டிங்ஸ் வந்து நேச்சுரல் ஆர்ட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்டிங்ஸ் இது வருஷங்கள் வந்து இன்னும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகலை. ஆனால் 10,000 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது
ஹியூமன் கல்ச்சர், அதான் மனுஷனாக தொடங்கின அந்த சமயத்துலேருந்து உள்ள ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை இது பண்ணி இன்னும் எவ்வளோ வருஷங்கிறது பண்ணலை அப்படிங்கிறது தெரியல. அப்படி பண்ணால் தான் கரெக்டாக நம்ம வந்து எந்த வருஷம் இதில் ஏதாச்சுங்கிறது சொல்ல முடியும். அப்ராக்சிமேட்லி வாய்வழி வார்த்தையாக தான் சொல்கிறாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் இது மனுஷனாக இது எவால்வ் ஆன பரிணாம வளர்ச்சி தொடங்கின காலத்தில் தொடங்கின ஒரு விஷயம். ஸோ இது மடத்தலை அப்படிங்காங்க. ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரி வரவங்க இந்த இதை கண்டிப்பாக வந்து பாருங்கள். அங்கே தெரிகிற பெரிய மலைக்கு அந்த சைடு தமிழ்நாடு, அது வரைக்கும் தான் கேரளா. அதுக்கப்புறம் வந்து எங்கே இந்த இடத்துக்கு, ஆமாம் அங்கே டேம் வருதா, அந்த இடத்துல அந்த ஒரு பெரிய மலை இருக்குல்ல, அங்கே அமராவதி டேம் வருதான். ஓகே, இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். கிளம்பிட்டு லக்கடி வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்கலாம். இப்பயும் நிறைய தூரம் நடந்து இப்போ தான் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் முடியுது. இது இந்த எழுதி வச்சுருக்குதா பார்த்தா தெரியும், அது வந்து சந்தன மரம். சந்தன மரம்லாம் நல்லா சந்தன கலரில் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நார்மல் மரம் மாதிரி தான் இருக்குது. இது சந்தன மரம். சந்தன மரம்னா அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க நிறைய இடத்துக்கு. அது ஒரு மரத்துக்கு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இது ஒரு மரத்தோட நம்பர். ஓகே, நம்ம ட்ரெக்கிங் முடிஞ்சுது. அடுத்து ஃபால்ஸுக்கு போகலாம். லக்கடி ஃபால், மூணாறுலேயே குளிக்க அலோவ் பண்ணுற ஒரு ஃபால்ஸ் லக்கடி ஃபால்ஸ். போய் அங்கே போய் பார்ப்போம். நடுவில் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே அமைதியாக இருக்குது. அங்கங்கே பறவைகளோட சத்தம். இதை நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் ரசிக்க முடியும். கேட்குதா? இந்த வியூவோட அந்த சவுண்டும் கேட்டால் செமையாக இருக்கும். அதுதான் இந்த மாதிரி காடு, இந்த மாதிரி கடல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுற்றி சுற்றி அங்கேயே போகிறேன்னு நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் ஃபாரின் ட்ரிப்பு போயிடலாம். ஓகே, சரி. லக்கடி ஃபால்ஸ் போகிறோன்ட்டு பேசிகிட்டே இருக்கேன்னா இந்த வழியில் இந்த இடத்த பார்த்தேன். நான் வந்து அதனால தான் எடுத்தேன். ஸோ லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு கிலோமீட்டர் போகணும். உள்ளே போகும். அந்த டிக்கெட்டு எவ்வளோன்னு தெரில. டிக்கெட் எடுத்துகிட்டு போகும். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஓகே, டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ஃபால்ஸ்லேருந்து வர்றதும் இந்த இதுதான். நம்ம வந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறணும். மேலே ஏறி ஃபால்ஸ் கிட்ட போகணுன்னா கொஞ்சம் தூரம் போகலாமா. ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் தான் இது. எல்லாமே ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் தான் வருது. பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். பிரம்மாசனமாக இந்த குளிரில் குளிக்க போகிறேன்ட்டு பெருசாக நிலமா வச்சுட்டு கிளம்புறாரு, துணியெல்லாம் வச்சுட்டு. மூணாறில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் குளிக்க முடியும். ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் நடக்கிற தூரம் தான். டாய்லெட் இருக்கு பக்கத்தில் இருக்கு. ஃபால்ஸ் எல்லாரும் குளிக்கிறாங்க. இதுவும் குளிக்கிறேன். ஃபால்ஸ் அவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாது, பக்கத்தில் இருந்து குளி. இதான் லக்கம் ஃபால்ஸ். ஓடு ஓடு பிரம்மாஸ். ரொம்ப உள்ள டீப்பாக போகாத, டீப்பாக போகாத. மூணாறில் குளிக்கணுங்கிறவங்க இங்கே வந்து இந்த ஃபால்ஸில் குளிங்க. நல்லா இருக்கு.
சில பேர் கயிறு கட்டியிருக்காங்க, கயிறுக்குள்ளே இந்த பிரம்மாஸ் 2 தான் போயிட்டுருக்கான் பாருங்க. பிரம்மாஸ் சூப்பராக இருக்கு. லொக்கேஷன் நல்லா இருக்கு, குளிக்கிறதுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. டெஃபினட்டாக லக்கம் ஃபால்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். மூணார் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் தூரம் மூணார். இப்போ நான் வந்து சின்னக்கடல்லேருந்து வந்ததுனால ரொம்ப தூரம். ஆனால் மூணார் டவுன்லேருந்து வரும்போது ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வரும். இது ஈஸியாக வரலாம். ஒரு காரை பிடிச்சிங்கன்னா ஒரு கார் இப்போ நான் அங்கேருந்து பிடிச்சி வந்து 3800 ருபீஸ் ட்ரெக்கிங்க்கும் இதுக்கும் வருது. ஆனால் இப்போ நீங்கள் மூணார்லேருந்து பிடிச்சிங்கன்னா 3000 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். 4 பேர் போகலாம். ஸோ ஒரு கார் பிடிச்சி வாங்க. மற்றபடி இங்கே பஸ்ஸெல்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அப்பப்போ ஏதாவது பஸ் வரும். வெயிட் பண்ணுங்கள். காரை மரம் உட்காந்துட்டேன். அவன் பிரம்மாஸ் குளிக்க போயிட்டான். வித்தியாசம் கால் நினைக்கிறதுக்காக போல நான் கொஞ்சம் இயற்கையை ரசிச்சிட்ருக்கேன். நம்ம குத்தாலெல்லாம் இப்போ வர அளவு ஃபோர்ஸ் கிடையாது. பட் இது நல்ல சும்மா குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்குள்ள ஒரு கால். ட்ரை பண்ணுங்கோ திருப்பி ட்ரை பண்ணுங்கன்னு இருக்கேன். வேறு என்ன சொல்கிறது, அருமையான ஃபால்ஸ், அருமையான லொக்கேஷன், அதெல்லாம் சொல்ல முடியும். ரொம்ப படியேறலாம் வேண்டாம், ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து இது நேஷ்னல் பார்க் போகலான்னு பார்க்குறோம். ஆனால் நேஷ்னல் பார்க் இப்போ கூட்டிடுவான்னு டவுட்டாக இருக்குது இப்போ. ஏன்னா காலைல அங்கே வர போயிட்டு திருப்பி இங்கே வந்தது வந்து செம அலைச்சல் கூட பரவாயில்ல, டைம் ரொம்ப ஓவராயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடச்சிதுன்னா அங்கே நேஷ்னல் பார்க்கும் போயிட்டு அங்கே போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு பார்ப்போம். இங்கே அவங்க கையை காமிச்சிட்டான். சரி, நீங்களும் வந்து அப்படி குடிங்க, எப்போது குடிங்கப்பா. சரி இதை பார்த்தோன்னே எனக்கு கவிதையெல்லாம் வருதுங்க. மலைத்தாயின் கண்ணீர் பிளாஸ்டிக் குப்பைகளை கண்டு என்னால் தாங்க முடியவில்லையே, கவிஞர் வைரமுத்து போல் முயற்சிக்கிறேன். கவிதையெல்லாம் வந்து சரியாக வர மாட்டேங்குது. கவிதை சொல்லணும்னு நினச்சேன், என்னமோ ஒன்று வந்து வாயில் அதாவது சொல்லிட்டேன். சரி, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கவிதையாக சின்ன இதாக அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. ரைட்டு இதுக்கு வரவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமு, டாய்லெட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதனால் குளிக்கிறவங்க ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிக்கலாம். குளிச்சோடனே ஒரு குளிருக்கு தரமாக ஏதாவது சாப்பிடணும். அதனால் சாப்பிட்டுட்டு போகலாம். ஒரு டீ வேணும் இருக்கு. சூப்பராக இருக்கு, என்ஜாய் பண்ணுங்கள். வந்து ட்ரை பண்ணுங்கள். சரி, கொஞ்சம் சேனலில் சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஷேர் எல்லாம் கொஞ்சம் பண்ணலாம், அது கொஞ்சம் பண்ணி விடுங்க.